உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த பம்ப்கின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பூசணி வித்து. இந்த பூசணி வித்து பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. குறிப்பாக வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை, பின்வாம், டேப்வாம், அஸ்காரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண்புழு, இவற்றையெல்லாம் வயிற்றிலே இருந்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு புழு கொல்லியாக இது ஆன்ட் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே பணி செய்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்றாடம் ஒரு தேக்கரண்டி முதல் 2 தேக்கரண்டி வரையிலே பூசணி வித்து சூரணத்தை நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து சில நாட்கள் நாம் பருகி வருகின்ற நிலையிலே இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை நீக்கி இதய நாளங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது. இதய ஓட்டத்துக்கு, குருதி ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனோடு கூட இது குருதியிலே இருக்கின்ற மெக்னீசியம் என்கின்ற சத்துவத்தை அதிகப்படுத்தி இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அதிகமான மெக்னீசியம் சத்துவத்தை பூசணி வித்து உள்ளடக்கி இருப்பதனாலே இதய நாளங்களுக்கு நலம் தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, வயிற்றுப்பூச்சிகளை வெளித்தள்ளுகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நிறைய பிள்ளைகளுக்கு சிறு வயதாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்திலே ஆசன வாயிலே அரிப்பு ஏற்படுவது, அவர்கள் விரலை விட்டு சொரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுவது, இது ப்ரூரிட்டஸ் அனி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. ஆசன வாயிலே அரிப்பு, ப்ரூரிட்டஸ் அனி என்று சொல்லுவார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது குடலிலே இருக்கின்ற புழுக்கள், பூச்சிகள், தேவையற்ற கிருமிகள், இவற்றாலே வருவது இந்த ப்ரூரிட்டஸ் அனி. அது மட்டுமல்லாமல் மலம் கழித்துவிட்டு நன்றாக அதை ஆசனவாயை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக கழுவி கொள்ளுதல் வேண்டும். இல்லை என்றால் மலத்தோடு இருக்கின்ற கிருமிகள் அங்கு தங்கி பலுத்து நமக்கு நோயை தரக்கூடியதாக விளங்கும். சரியாக தேய்த்து கழுவாத நிலையிலே ஃபிஷர் என்று சொல்லுகின்ற ஆசனவாய் வெடிப்பு கூட அங்கே ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த ப்ரூரிட்டஸ் அனி என்று சொல்லக்கூடிய இந்த தொல்லைக்கு த கார்லிக், அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற பூண்டு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே 2 அல்லது 3 பல் பூண்டை மென்று தின்றுவிட்டு சுடுநீர் பருகி வருகின்ற நிலையிலே, அல்லது படுக்க புகுமுன் இந்த பூண்டு பல்லை மென்று தின்றுவிட்டு சுடுநீரோ பாலோ பருகுகின்ற நிலையிலே நாளடைவிலே இந்த ஆசன வாயிலே அரிப்பு ஏற்படுத்த காரணமாக இருக்கின்ற பின்வாம் என்று சொல்லுகின்ற கீரிப்பூச்சிகள், நாடாப்பூச்சிகள், அஸ்காரியாசிஸ் லுமெம்பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள், ஆசன வாயை சுற்றி தொல்லை தரக்கூடிய பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகள், இவற்றிலே இருந்து அது விடுதலை தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே, தோட்டங்களிலே சிறு சிறு முட்கள் போல நம் உடலிலே ஆடையோடு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு விதையை பெற்றிருப்பது, இது நாய் உருவி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. அச்சராந்தஸ் ஆஸ்பெரா, அச்சராந்தஸ் ஆஸ்பெரா என்று இது தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. பிரிக்லி சாஃப்
ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மர்க்கடி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. மர்க்கடி, மற்பிடி என்றெல்லாம் சொல்லுவது இதனுடைய வடமொழி பெயர். மர்க்கடம் என்று சொன்னால் குரங்கு என்று பொருளாகும். எப்படி குரங்கு பிடி மிக கடுமையாக இருக்குமோ அதுபோல இது ஆடையோடு ஒட்டி கொண்டு அதை எடுப்பதற்கு சிரமமாக இருப்பதனாலே இப்படி மர்க்கடி என்றதற்கு வடமொழி பெயரை தந்திருக்கிறார்கள். இது ஒரு வாத பித்த சிலேத்தும நோய்களை போக்கக்கூடிய முத்தோஷ சமணியாக விளங்குகிறது. இதை உள்ளுக்கு நாம் ஒரு தீநீராக பருகுகின்ற நிலையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. த டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய மறதி, வாழ்க்கையிலே சில கால மறதி, அந்த மறதியை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அல்சிமர் என்று சொல்லக்கூடிய அவ்வப்போது மறந்து போகக்கூடிய நிலையிலே இருந்து நமக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் தீநீராக கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு படித்த பாடங்கள் அத்துணையும் மறந்து போகாமல் ஞாபகத்திலே வைத்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை இது மூளைக்கு கொடுக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனுடைய புகையை நாம் முகர்கின்ற நிலையிலே ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், மியூகோப்ரோலண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் மூக்கின் வழியாக செல்லுகின்ற இதனுடைய வாசம், இந்த சைனசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீரேற்றம், தலை பாரம் இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடியது மட்டுமல்லாமல் மூக்கிலே இருந்து தலை வரையிலே சேர்ந்திருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு கிருமி நாசினியாகவும் இது விளங்குகிறது. குருதி ஓட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஹெமரேஜஸ், மெனோரேஜியா என்றெல்லாம் சொல்லுகின்ற அதிக இரத்த போக்கு இருக்கின்ற நிலையிலே த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய குருதி மூலம் இருக்கின்ற நிலையிலே இதை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது குருதியை கட்டக்கூடிய ஒரு அமெஸ்டேட்டிக் என்கின்ற வகையிலே இது குருதி போக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. மேற்பரப்பாக நாம் போடுகின்ற பொழுது இது ஒவ்வாமை என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. ப்ரூரிட்டஸ் என்று சொல்லக்கூடிய அரிப்பு நோயை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு சைனோடான் டாக்டிலான் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் விநாயகனுக்கு உகந்ததாக நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அருகம்புல் ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலேயும் குருதியை நிறுத்தக்கூடிய ஸ்டிப்டிக், அமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலேயும் அருகம்புல் பயன் தருகிறது. அடிப்பட்ட உடனே அருகம்புல்லை எடுத்து அரைத்து அடிப்பட்ட காயங்களின் மேலே போடுகின்ற பொழுது குருதி ஒழுக்கு உடனடியாக நின்று போவதை நாம் பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் மூக்கிலிருந்து இரத்தம் வருகிறதோ, எபிஸ்டாக்சிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், இந்த மூக்கிலே இருந்து திடீரென குருதி வருகின்ற நிலையிலே இந்த அருகம்புல் சாறு எடுத்து ஓரிரு சொட்டுக்கள் மூக்கிலிட்டு நசியம் விட, உறிஞ்சி விட உடனடியாக அந்த குருதி போக்கு நின்று போகும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாயுருவியும் அருகம்புல்லும் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு நாயுருவி இலை மற்றும் அருகம்புல்லை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய தேமல், அலர்ஜியினால் உண்டாகக்கூடிய சிவப்பு தன்மை, நமைச்சல் போன்றவற்றை போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தக்கூடிய தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், நாயுருவி இலை, அருகம்புல், வசம்பு. நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட நம்ம அருகம்புல், நாயுருவி இலை மற்றும் வசம்பு தூள் இவை மூன்றையும் சேர்க்கணும். நம்ம சாரா சேர்க்கறதா இருந்தா தேங்காய் எண்ணெய் 50 ml அளவுக்கு எடுத்தோம்னா அருகம்புல் சாரும் நாயுருவி சாரும் இவை இரண்டும் சேர்ந்து 50 ml அளவுக்கு அதே அளவு சம அளவு நம்ம சேர்க்கணும்.
அது சேர்த்து மறுபடியும் அது ஒரு 50 to 60 ml அளவுக்கு வர வரைக்கும் சிறு தீயில வச்சு நம்ம மெல்லமாக அந்த தைலத்தை காய்ச்சிட்டு வந்தோம்னா அது பதமாக கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சமாக தயார் பண்ணுறதா இருந்தால் அருகம்புல் அப்படியே நறுக்கியோ நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சிறு தீயில வச்சு பண்ணணும், தீயாமல். நம்ம நறுக்கி வச்சிருக்க அருகம்புல் சேர்த்துடலாம். நமக்கு தோல்ல ஏதாவது பிரச்சனைகள், நமைச்சல், அலர்ஜினால இச்சிங் அதிகமாக இருந்ததுன்னா அருகம்புல்ல நம்ம மஞ்சளோட சேர்த்து அரைச்சிட்டு மேலே தேய்ச்சி குளிச்சுட்டு அருகம்புல்ல நம்ம மஞ்சளோட சேர்த்து அரைச்சி ஒரு 10 நிமிஷம் மேலே தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம்னா அலர்ஜினால ஏற்படக்கூடிய நமைச்சல் சரியாகும். இதோட நாயுருவி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு மணற்பாங்கா வர வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு தைலமா காய்ச்சணும். நாயுருவி செடியோட இலையை நம்ம கோல்டுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம், காய்ச்சலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு சளி பிடிச்சு இருக்கும் பொழுது நாயுருவி இலையை நம்ம புகைச்சோம்னா, அதை நெருப்புல இட்டு அதுல இருந்து வரக்கூடிய புகையை நம்ம சுவாசிச்சோம்னா நமக்கு தலையில இருக்கக்கூடிய நீர்க்கோவையை சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும். அதே போல நாயுருவி இலை அதோட பூண்டு, மிளகு மற்றும் வெல்லம் சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா அது காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கும். ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகும். நாயுருவி வேர் கொண்டு நம்ம பல் துளக்கிட்டு வந்தோம்னா பற்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஜிஞ்சிவைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள், ஈறுகள்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். பல்லும் நல்ல உறுதியா இருக்கும். தேங்காய் எண்ணெயில நாயுருவி இலை மற்றும் அருகம்புல் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வசம்பு தூள் சேர்க்கலாம். வசம்பு அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் பூஞ்சை காளான்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டா நம்ம வசம்பை சேர்க்கிறோம். வசம்பு தூள் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த தைலத்தை நம்ம உள் மருந்தாவும் பயன்படுத்தலாம், வெளிப்பூச்சி மருந்தாவும் பயன்படுத்தலாம். நமக்கு எந்த இடத்துல தோல்ல பாதிப்பு இருக்கோ இந்த தைலத்தை நம்ம தேமல், புழுவெட்டு போன்ற தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். அதே போல விரல் இடுக்குகள்ல, கால் விரல் இடுக்குகள்ல வரக்கூடிய சேற்று புண்ணுக்கும் தொடை இடுக்குல வரக்கூடிய படைக்கும் இதை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய், நாயுருவி இலை, அருகம்புல் மற்றும் வசம்பு சேர்ந்த இந்த தைலத்தை தினமும் 5 சொட்டு அளவுக்கு எடுத்து அதை வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது தோல் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும். இதே தைலத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் தேமல், சொறி போன்ற பிரச்சனைகளுக்கு மேல் பூச்சா நம்ம தடவிட்டு வரும்பொழுது அவற்றினால் உண்டாகக்கூடிய நமைச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அச்சராந்தஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரிக்லி சாப் ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அபமார்க்கமோ என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று நாயுருவி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த நாயுருவி நம் பூஜை காலத்திலே நவக்கிரகங்களுக்கான சமித்துகளிலே ஒன்றாக புத்திக்கு காரகனாக இருக்கக்கூடிய புதனுக்கு உகந்த ஒரு மூலிகையாக நாயுருவியை பயன்படுத்துவார்கள். விநாயகருக்கு பூஜைக்குரிய அற்புதமான பத்திரமாக இந்த அருகம்புல் விளங்குகிறது. அதுபோல புதனுக்கு இந்த நாயுருவி விளங்குகிறது. இது பூஜையிலே வைக்கக்கூடிய ஒன்றாக நம் முன்னோர்கள் இதனுடைய முக்கியத்துவம் கருதி குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த அருகம்புல் மிக புரத சத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. வயிற்று கோளாறுகளை வேறிருக்கிறது. வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளுகிறது. இந்த நாயுருவியை விதையோடு இலைகள் சேர்த்து அதனுடைய சமூலமாக வேரையும் சேர்த்து நாம் தீநீராக அவ்வப்போது பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீரக கற்களை இது உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் சிறுநீர் பெருக்கியாக டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் இந்த நாயுருவி தீநீர் நமக்கு பயன் தருகிறது. இந்த நாயுருவி தீநீரோடு அக்வாரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு, சாதாரணமாக ஒரு டம்ளர் நாயுருவி தீநீர் என்று எடுக்கின்ற நிலையிலே ஒரு வெறுக்கடி அளவுக்கு வசம்பு
நாம் சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது அது மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. வசம்பு ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலேயும் ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் வயிற்று வாயுவை அகற்றுகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது, குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக வசம்பு விளங்குகிறது. வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த நாயுருவி சமூலத்தை நாம் தீயிலிட்டு பொசுக்கி அதனுடைய சாம்பலை மேற்பற்றாக போடுகின்ற நிலையிலே புண்களை ஆற்றக்கூடியதாக, தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதை எண்ணெயிலே இட்டு காய்ச்சி தலைக்கு தடவுகின்ற நிலையிலே டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய பொடுகிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அதோடு கூட அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய புழுவெட்டு என்கின்ற கொத்து கொத்தாக மூடி கொட்டி திட்டு திட்டாக வழுக்கை ஏற்படுகின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தந்து தலை முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட இது உள் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கிறது, சிறுநீரக பிரச்சனைகளை சிக்கல்களை இது போக்குகிறது என்பதையும் நம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாயுருவி அதனோடு சேர்ந்த வசம்பு அருகம்புல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.